அமெரிக்காவில் நாளுக்கு நாள் அதிபர் டிரம்புக்கு எதிரான போராட்டம் அதிகரித்திருக்கிறது. இதில் குற்றம் நடந்த இடம் என வெள்ளை மாளிகையை சுற்றி வளைத்து டேப்பை கட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக வெள்ளை மாளிகை பகுதியில் நூதன போராட்டம் நடைபெற்றது. டிரம்ப் ஆட்சி வீழ வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெள்ளை மாளிகையை சுற்றி குற்ற சம்பவம் நடந்த இடம் என்பதை குறிக்கும் டேப்பை கட்டினர். இந்த போராட்டத்தை ட்ரம்ப் மஸ்ட் கோ ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு முன்னெடுத்தது. ட்ரம்ப் நடத்தும் பாசிச ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மாத தொடக்கத்தில் கலிபோர்னியா, ஹவாய் மற்றும் நியூ ஜெர்சி போன்ற மாநிலங்களிலிருந்து போராட்டக்காரர்கள் வெள்ளை மாளிகையை நோக்கி வர தொடங்கினர். இப்படி வாஷிங்டன் டிசி பகுதிக்கு வெளியே இருந்து வரும் தன்னார்வலர்கள் மற்றும் போராட்டக்காரர்களை ஆதரிக்க ரெஃப்யூஸ் பாசிசம் என்ற ஒரு நன்கொடை அமைப்பை அமைத்து ரூபாய் 158,000 அதிகமாக திரட்டி போராட்டத்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ரெஃப்யூஸ் பாசிசம் என்பது அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் கொண்ட ஒரு தன்னார்வல தலைமையிலான அமைப்பாகும். இந்த அமைப்பினர் நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளை மாளிகையை சுற்றி வளைப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தனர். அத்துடன் இந்த இயக்கம் அதிபர் டிரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அவருக்கு எதிராக தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மற்ற ஆர்ப்பாட்டங்களிலிருந்து வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் டிரம்ப் அவரது நிர்வாக அதிகாரிகளை நீக்க கோரிக்கை விடுப்பார்கள். ஆனால் இவர்களோ டிரம்ப் ஆட்சி வீழ வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இயக்கத்தின் மையக்கரு தலைநகரம் முழுவதும் தினசரி போராட்டங்களில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வாஷிங்டனுக்கு வருகை தரும் அல்லது இடம்பெயரும் தன்னார்வலர்களிடமிருந்து வன்முறையற்ற ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் அதன் மூலம் தலைவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவும் முயற்சிப்பதேயாகும். மேலும் நாட்டில் எங்கிருந்தாலும் மக்கள் டிசிக்கு வர வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று பாசிசத்திற்கு எதிராக தேசிய அமைப்பாளரான ரஃபேல் கடரேஸ் கூறினார். இந்த நாட்டில் பாசிசம் விதைக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. மேலும் நாங்கள் ஏற்கனவே அந்த பாதையில் வெகு தூரம் சென்று விட்டோம். அட்டூழியங்கள் இன்னும் மோசமாகும் முன் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது என்றார். டிரம்ப் உண்மையிலேயே பதவியிலிருந்து நீக்கப்படும் வரை வரும் மாதங்களில் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் வாஷிங்டனுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார்.